இவர் மட்டும் துரை ஒரு கூலிங்ஸ் போட்டுறா. ஏய் மாஸ்டர் தெரியும் தனியா. இவர் மட்டும் ஹீரோ மாதிரி கேப் போடணும், கூலிங்ஸ் போடணும். ஆமா ஜோக்கர் நம்ம. நான் வேலை செய்ய மாட்டேன். இல்ல ஏய் வீட்டுல இருக்குற எல்லாமே காலு வந்து செருப்பு கட்டி உள்ள வந்து எது எடுக்காது. அங்கே நின்று தர அருணா இது எடு. ஒன்னோட கவர்ல அரிசி எடுறா. அருணா அரிசி எடு. இவனடா ஒரு மேக்கப் போட்டுக்கின்னு கூலிங்ஸ் போட்டுன்னு கேப் போட்டுக்கின்னு கேட்டா அவர்தான் வந்து ஹீரோவா. நாங்க வந்து காமெடி நான் உங்களுக்கு தேவலாத்து வீட்டுல இருக்குது வந்து எடுத்து போட்டு தானே போட்டு மத்தனடியா. நான் வேலை செய்ய மாட்டேன். நீ கூலிங்ஸ் வேலை செய்ய. இல்லனா கூட கீழ்ச்சில அப்படியே ஒரு வேலை செஞ்சு அப்படியே அங்க திருப்பேன். அது வர அந்த குழந்தை போய் வெறுப்பு பொறுக்க போகுது. அவன் பொறுக்கத்துல எக்ஸ்பெக்ட் அவன் எவ்வளவு ஏய் அண்ணா கேக்கல. நீ பொறுக்கத்துல அவன் என்ன சொல்றான் எதுவும் கேட்காத. அட்டை இதுக்குனே வேலையை விட்டுருவோம் பாரு. என்ன பண்றோம்னு புரியலையா. டேய் இல்ல அந்த கேனை கட் பண்ணு. கேன் எஜ்ஜு கட் பண்ற. இது ஒன்று சார். இதே வேலை இருக்குதுடா. எந்த பொருள் கொடுத்தாலும் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டு இங்க வந்து நட பண்ண முடியும் எதுவுமே இல்லாம. டேய் கையில எடுத்து விடா. டேய் குனிய மூலம் தான் நான் இந்த மாதிரி பண்ணி கிடக்குறேன். யார் சாமி வருவான் எப்பவும் போல சொதப்பிட்டானுங்க. எப்படி சொம்பு எடுத்து கொடுத்தேன். சொம்பு வீட்டுல விட்டு வந்துட்டான். கை வைக்காமலே அடுப்பு அடி பண்ணிட்டேன் பஸ். டேய் அம்ஜாரடா கட்டிலே தேவா பழையபடி ஆக்கிட்டான்டா. நிலம் எப்படி ஆகி போச்சு பாரு. டா இதாச்சும் கழுவி தண்ணி பண்ணுவா. மீன் சொன்னாமா மீன் கொடு. ஏய் இது எப்படி பார்த்தான். டேய் நீ பார்த்திபா ஒண்ணே சொல்லிட்டா. கண்ணாடி கைட்டு அந்த மாதிரி சமைக்க கூடாதுடா. கண்ணாடி எவன்டா கண்ணாடி போட்டு சமைப்பான். நான் சமைப்பேன் புதுசா. நீ வீடியோல அழகாகணும் கோசம் கண்ணாடி போடுற என்னடா. வயிற்று பராம அவனுக்கு. சத்தியமா நல்லா இல்ல. கண்ணாடி போட்டு சமைக்காது நல்லா இல்ல. வெளியே போறோமா கண்ணாடி போட்டு போலாம். கண்ணாடி போட்டு சமைக்காத நல்லா இல்லடா. பரவாயில்ல வெறும் பொருட்கெல்லாம் போல போயிட்டு அங்க கதை பேச போறானுங்க. கதையை பேசுறானுங்க. என்ன பேசுவானுங்க அவனுங்க. நல்லா உட்காந்துதான் பண்ணாங்க. கண்ணாடி கைட்டாடி எப்பா சமைக்க போற என்ன நினைக்கிறதுக்கடா. கண்ணாடி போட்டு நம்மடா சமைப்பான். வந்து பாத்தீங்கன்னா இவனும் சரி அதுக்குறானே அவனும் சரி எதுக்கு வந்துருன்னே தெரியாது. அவனோட வேலை போன் பேசணும். இவனோட வேலை கோழியை பார்க்கணும். அவ்வளவுதான். இங்க என்ன பண்றான் இங்க எதுக்கு வந்துக்கிறோமோ அதான் பண்ணணும். புரியுதா. சொம்ப விட்டு வந்துட்டானுங்கடா. என்ன பாத்தியா என்ன பண்ண போறேன்னா இல்ல மசாலா சரி பாஸ் போனை கொஞ்சம் ஏர் பண்ண பண்ண ஒரு நிமிஷம் சொல்றேன். பைலட் இல்லடா பைலட்லன்றா. அருணா கையில கோயிலுக்கு போயிட்டு வந்தேனா. கடைசியில சொல்றேன். அவன் ஏன் ஃபெயில் பண்ணான். நீ நோய் நோயின்னு போன் பேசினேக்கிறியா. மீன் வறுக்க போறோம். அப்புறம் சும்மா சிக்கன்ல ஒரு சின்னதா ஒரு கிரேவி மாதிரி செய்ய போறோம். அதுக்கப்புறம் தேவா வந்து பச்சை புளி ரசம் கேட்டான். நம்ம நீ செஞ்சு சாப்பிட்டத வீடியோல பாத்துருக்கான். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு சாப்பிட்டது வீடியோல பாத்துருக்கான். அதுல இருந்து அவன் அப்போ மூணாறு போயிட்டு வந்தேன்ல. மூணாறுல செஞ்சு தான் சொன்னான். எனக்கு அந்த அளவுக்கு ரூம் வசதி கிடைக்கல. அதனால அங்க செஞ்சு தர முடியல. தேவாவுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து பச்சை புளி ரசம் இந்த மீன் ரசம் செம்மையா இருக்கும். உனக்கு நான் மூணாவது இதுதான் உனக்கு 500 கூடாது. தேங்க்ஸ் 1000 கொடுத்து உனக்கு வேணும். உனக்கு வேணும். மூணாவதுல இருந்து சாப்பிடு டேஸ்ட் பண்ணி பாரு. மூணாறுல எங்கடா பிச்சை பண்ணுங்க. எங்க அண்ணன் சொன்னா நம்புறானே. ஏய் பைத்தியம் இந்த காம்ப பாரு. பைத்தியா உனக்கு தெரியுமா நீ எதை சொல்ல நம்புன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். உடனே மாத்துறான் பாரு. இல்ல எங்க அண்ணன் சொன்னா நம்புறானே. இல்ல நான் வாங்கினது அவனுக்கு நீ என்ன வாங்கினதியா. ஏய் நீ என்ன வாங்கினதியா. உனக்கு நான் வாங்கினதுக்குறேன். ஆனா வந்து அங்க கடையில வச்சுக்கிறேன். நம்ம போய் அதை வாங்கி ஒண்ணும் வாங்க மாட்டான் அவன். அருண் கூட வாங்க மாட்டான். ஏய் அவன் பாவம் சிவனேன்னு கம்முன்னுக்குறான். எதுக்கு அவனை கொன்ற. அவன் பண்ணு சிவனேன்னு கம்முன்னுக்குறான்.
ஆக்சுவலா மீன் மசாலா. மீன் நம்ம ஒரு ரெகுலரா எல்லாம் செய்யறதுதான், புதுசாலாம் ஒண்ணும் செய்ய போறது கிடையாது. மசாலா ஊறணும்ல, அத அதுக்காக முன்னாடியே போட்டு பண்றோம். வர வர இந்த டிஷர்ட் எங்க போனா விட மாட்டேங்க. இதுக்காச்சும் உதவுறியா? சொம்பு வீட்டுல விட்டு மாட்டான்டா, இதை பாக்கிறதுனால பண்ணடா நீ. என்ன குறுக்க வர? ஐயா அங்க பாரு. கட் பண்றேன் எவன்டா பூச்சி பாத்துக்கோ. நானே பரவாயில்ல கையில இது எப்படி இது கொஞ்சம் கோவம் வச்சு வச்சுக்க, இப்படி ஒரு தேய் தேய்ச்சிடுவேன். நானே கட் பண்றேன். அப்படி கிடையாது கூட நான் சொல்றேன். அப்படி கிடையாது கூட சொல்றேன். அப்படி கிடையாது கூட நான் சொல்றேன். ஐயா தலையில போடா. டேய் அவன் கட் பண்ணிட்டான்டா குர்ரா. இங்க பாத்துக்கோ. டேய் அத எப்படியா நீ போறப்பா எப்படிடா காமிடா. டேய் இது இப்படி மச்சிட்டு எவரா இப்படி மச்சிட்டு கத்தி குறுக்க விடுறா. இல்ல இல்ல டேய் கத்தி குறுக்க விட, அவன் விட்ட போய் விடுறா. அதை பாடுறா, இப்படி விட்டுட்டு கை இப்படி மேல வச்சு இழுக்கணுமா? அங்க இழுக்காத, அது கத்தி இங்க வச்சுட்டு அப்படி இழுத்துக்கோ. யாருடா சொல்லோ நீ? இப்ப கலாச்சிட்டல வாடா வாடா, கலாய்க்க மாட்டா. சரண்யா கால் பண்ணு. சரண்யா சரண்யா தெரியாது உனக்கு? சரண்யாவா? சரிடா. ஏய் சரண்யாவா? நம்பர் சொல்லட்டா? ஏய் நம்பர் வேணுமா? 93 நேத்து நைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இல்ல நான் சேஞ்ச் பண்ணதா இருக்கேன். அவங்க மேல இருக்காங்க. நாளைக்கு செத்துருவான். மண்ணில அடிபட்டுருக்கு. லூஸ் ஆயிட்டானு கடை லோன் பே பண்ண அமௌண்ட் இத வேற போன் பண்ணி சரண்யாவா நான் உங்களுக்கு போட்டு அண்ணா என் பக்கத்துல இருக்கா சொல்லு. இதுக்கப்புறம் இவ்வளவுதான் கால் பண்ணுவாங்க. ஒரு நாள் எனக்கு போன் வந்துச்சு. போன் அட்டன் பண்ணியா, நீ யாருக்கிட்ட லோன் கொடுத்தீங்கன்னு மகேந்திரன். ஏன் அவனுக்கு போன் பண்ணியா? என் நம்ப உங்க நம்ப தான் குத்துறா இருந்துச்சு. பொண்ணுதாரு இது கம்முற கட்டுவா. நான் சொல்றாரு மகேந்திரன் வேணுமா, லோன் கொடுக்கும்போது அட்ரஸ் கொடுத்தாங்கல்ல, போய் அட்ரஸ் பார்க்க வேண்டியது. இல்ல யாரும் இல்ல இல்ல யாருன்னா அங்கே வீட்டை சுத்தி போய் இடம் பார்த்து வேண்டியது. எதுக்கு எனக்கு போன் பண்ணுங்க? கட்டல கட்ட நான் சொல்லிட்டா அண்ணா டிசம்பர் மாசத்தோட கடை முடியுது. டிசம்பர் மாசத்தோட ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன் சொல்றத கேள்றா. சரி டிசம்பர் மாசம் முடிஞ்சுது. நான் வந்து அக்டோபர் மாசமே அடுத்த 2 மாசம் பேமெண்ட் ப்ரீ பேமெண்டா பண்ணிட்டேன். அட்வான்ஸ் கட்டேன். இவங்க சொல்லிட்டாங்க நீங்க கட்டின அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் போய் உட்காந்துது, நீங்க கட்டி தான் சொல்றாங்க. எப்படி கட்ட முடியும்? 2000 கட்ட சொல்றாங்க. நீ ஏமாத்திட்டியா அவங்க உங்களை ஏமாத்துறாங்க? அவங்க என்ன ஏமாத்துறாங்க? நான் ஏன் கட்டணும்? இவர் கட்டாம ஏமாத்துறாரு, அது தெரியல. எத்தனை மாசம் கட்டல? ஏய் நான் கட்டிட்டேன், திருப்பி 2000 கட்ட சொல்றாங்கடா. நீ ஏன் சரண்யா சேர்த்து கட்டினா என்ன? அண்ணே ஃபோன் மட்டும் கொஞ்சம் என்ன சொல்ல சமாளிங்க. உனக்கு தெரியுமா அவரை வச்சு ஃபோன் பண்றீங்களா? அப்படியே சொல்லிச்சியா? நான் எப்படி நம்பர் அவருக்கு ஆக்சன் நான் போட்டு காமிச்சுறேன். நீ இப்போ கட்டி போடுறானா? நீ வீட்டுல இல்லையா கட்டி போடுறியா? கட்டி போடாதடா, உண்மையில கத்தில அத்துரு. புறம்போக்கு சிரிச்சினே இருக்குது கூட உட்காந்து அப்படியே கேக்குது. கேட்கணும்டா, அப்பதான் உன்னால போன் பண்ண கூடாது. நான் அப்படிதான் கேட்டேன். மகேந்திரன் செத்துட்டான். இல்லனா அவன் போயிட்டான், வீடு அப்படியே தோண்டி அப்படியே எடுத்து பேங்க்ல வச்சுக்கிட்டு. இதுக்கப்புறம் காலை வராது. ரொம்ப கால் பண்ணி தான் சொல்றேன், அப்படியே வீடு தோண்டி எடுத்து பேங்க்ல வச்சுக்கோ. நண்பா குறுக்கல அவனே வந்தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுக்கப்புறம் அருணுக்கு மாதிரி தான் செத்துட்டான். நீ அதை எத்தனை நம்பர் பிளாக் பண்ணாலும் உன் நம்பர் போன் பண்ணினே இருக்கும். அவன்
ஏன் சிரிக்கிறான் தெரியுமா? அது சிரிக்கிறான். எனக்கு வர நான் 2 வாட்டி, ஒரு வாட்டி, நான் 4 வாட்டி சரண்யா கால் பண்ண, போனா கால் பண்ணும். ஆமா. அதுக்கப்புறம் சுரேஷ் கால் பண்ணுவான். மகேந்திரன் இருக்காருங்களா? இல்லங்க, உங்க நம்பர் தான் நான் கொடுத்தாரு. நீங்க தான் அவங்க ஃப்ரெண்டாமே அப்படின்னும். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சும்மா இந்த மாதிரி கேட்கறான். ஆமா, மீன் மசாலா போட்டு ஊற வைக்கிறோம். எந்த ஊர்ல கூலி போட்டு சமைக்கிறாங்க? நீ கைட்டு வேணா, ஏன் நீ மட்டும் போட்டுக்கிற, நான் போடல. வீட்டுல இருக்குதுடா. டம்மி ஆகிட்டு அவன் மட்டும் ஹீரோ மாதிரி பாக்குறான். புரியுதா? கேப் ஒண்ணு போட்டுறான், ஹீரோ எனக்கு ஒண்ணு புரியல. அந்த மாதிரியா வெயில் அடிக்குது போட்டு வந்துட்டா. அவன் அலப்பற பண்ணுவான். கூலிங் எல்லாம் போட்டான். நான் நல்லா சொல்றேன் நான். அவன் ஐயோ, அந்த அடுப்பு கொளுத்துறா, கையை நான் விட்டு உள்ள விட்டு நானே கையை சுட்டுக்கிறேன். அவன் காலை உள்ள ஓட்டான் பத்தி யாருன்னு அடுப்புல. மேட்ச் பாக்ஸ் மேட்ச் பாக்ஸா? அதான் வராதா? பெட்ரோல் பவரா இருக்கும். இதெல்லாம் நல்லா பார்த்து வைப்பான். நான் தான் சொன்னா வரணும்னு. ஏய், நீ உண்மையிலே பெட்ரோல் தான் எடுத்து வந்தியா? என்ன எடுத்து வந்த? இப்பதான் போட்டு வந்தியா? அட போய் குவாலிட்டி இருக்காதா? என்னடா இது? பெட்ரோல் இப்ப போட்டு வந்த குவாலிட்டி இருக்கா டேய்? ஏய், ஏன்டா ஒத்தி போய் பேச பண்றா? இருக்குறாதா? எரிதிடி மாலா ஃபேன் போடு. எப்படியா? நீ எது குத்தாலும் உசாரா வாங்கணும். மறந்துட்டேன். ஆனா வந்து இது மீன் வறுக்கும் போது போடுவாங்க, அதான் நானும் போடுறேன். அவ்வளவுதான். ஓகே, பொரிஞ்சு வந்துச்சு. மீன் வத்தலாமா? டடா டடா டடா. ஆமா, ஏய் யாரா பண்ணாது கிட்ட கூட ஆனா நான் ஒருத்தருக்கு கண்ணத்துல கொடுக்க போறேன், அது மட்டும் தெரிஞ்சு நல்லா இருக்கு. எந்த சேர்ந்துக்கிறேன் அப்படிதானே? பச்சை மிளகா போட போறோம். அவ்வளவுதான் எடுக்கல, கோஸ் போட்டு தேவா பச்சை மிளகா விடு. இந்த மாதிரி யாருமே போட மாட்டாங்க பச்சை மிளகா கையிலேயே. ஆமாடா, இந்த மாதிரி யாரும் போட மாட்டாங்கடா. போன நாய் சின்ன ஒரு அணில் மருந்துமா விட்டா மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட். டேய் சித்தப்பா, சித்தப்பா சொல்றா. சித்தப்பா வேண்டாம். டேய் சித்தப்பா, ஏன்டா என்ன கூப்பிடுற சித்தப்பானே? டேய் பட்டட தண்ணி வால்றா. இத போறா குண்டால. மாடு மாடு மூசி நிப்பாங்க போறா. கொட்டாதுல புள்ளியாடா நீங்க? ஏய் மாமா கோவம் வந்துருச்சு. அவனுக்கு வெறியாது. டிப்ரேஷன். கொஞ்சம் போட்டுற வயிறு வலிக்குண்டா. வாயில கொட்டிடுவோம் போ. புடி. கீழே வைக்க மாட்டீங்களா? தண்ணி தண்ணி பாஸ் தண்ணி ஊத்தா. தண்ணி ஊத்து. கொஞ்சம் ஊத்து. போதும். ஏய் கருப்பை கழுவுனியா? கருப்பை கழுவிடாம. பா நம்ம வாசம் அடிக்குதுடா. ஏய் தீ அதிகமாகுதுடா. நெருங்குடா. ஏய் ஊத்துறடா தண்ணியா? ஊத்து. இது ஆறு கலரா இருக்குது. கொஞ்சம் இது அவன் கலரட்டும் கறியா. அதெல்லாம் ஆகஸ்மா கறியை போட்டு ஒரு பேட்டி நீ தரணும். ஆமா. போட்டு ஒரு பேட்டி. அவ்வளவுதான். அதுவும் அவ்வளவுதான் பேசுறேன். அது மாதிரி தெரியாது. தண்ணி பேசு. என்னதான் பேச நான் சொல்றேன். ஏய் இந்த குழந்தை உன்ன என்ன பண்ணான்னு தெரியல சத்தியமா. அவன் குழந்தை உனக்கு. டேய் அதிகமா போடுற. டேய் அங்க போறா. போதுனா அது ஒரு மாதிரி. ஏய் ஒரு மாசம் இருக்குடா. ஊத்துறா. ஏய் அவன் ரொம்ப நேரம் ஊத்துறதுக்கு ஆசையா தந்துச்சு உட்கார்ந்து ஊத்துறா. ஃபுல்லா ஊத்துறா. சிக்கன் கிரேவி ரெடி. எப்படி டேஸ்ட் வந்தது தெரியல. நக்கி பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. நக்கிலாம் சொல்லாதடா. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சரி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. நான் பார்த்து பயங்கரமா பண்ணிட்டு இருந்தேன். பச்சை புளி ரசம்டா. டேஸ்ட் எப்படி இருக்கு? பக்கா
சரி கொட்டுச்சு. இன்னைக்கு ஒரு புடி. இன்னைக்கு ஒரு புடிதான். அருணா காலில் முள்ள ஏறித்துடா. வெல்கம் டு மாப்பா விலாக்ஸ். ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நம்ம என்ன செஞ்சோம்னா சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, இது வந்து தர்பீஸ். இன்னைக்கு வேற லெவல்ல சாப்பிட போறோம். நெக்ஸ்ட் மீன், காணாங்கத்த மீன். ஆமா, ரொம்ப நாள் நம்ம ஃப்ரை பண்ணோன்னு இது ட்ரை பண்ணோம். இந்த வாட்டி தான் கிளிக் ஆகிது. சைடுல அப்படியே கட்டி வேற லெவல். மேல இருக்கு போடுங்க. இந்த சைடுல அப்படியே வச்சுட்டு அருண் உனக்கு ஒண்ணு தெரியும் எப்படி சொல்றேன்? அப்படியே வச்சுட்டு ஏன்னா நான் சண்டையில குழம்பு ஊத்துறேன் பாத்தீங்களா, அதனால வந்து இப்படி பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஓகே போயிட்டா. லபலபான்னு பேசிக்கிறேன். ரெடி, சிக்கன் கிரேவி ரெடி. பாத்திப்பா ஊத்து. வேற லெவலா இருக்கும் சிக்கன் கிரேவி சாப்பிட்டா. இல்ல நேற்று சாப்பிடலாம் கேட்கல, நீ என்ன சாப்பிட போற அதை மட்டும் பேசு. வேற லெவலா இருக்கு. டேஸ்டியா செஞ்சுறோம். பார்க்கும்போது பயங்கரமா இருக்குது. பாப்பா எப்படி தான் இருக்குது. சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை அண்ட் பச்சை புளி ரசம். இது வந்து நம்ம டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வச்சிருக்கோம். ஓகேல, சாப்பிடறதுக்கு. அது 4 தடவை சொல்றாரு. இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ரசம் பிளஸ் சிக்கன் கிரேவி சூப்பரா இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை. யா போதும்டா. சரியா? சாப்பிடலாமா? இன்னைக்கு ஒரு புடி. என்ன சொல்ற பாத்திப்பா? சரிக்கு ஒரு இன்னைக்கு டெஸ்ட் பண்றேன். இதுதான் ரொம்ப அவளோட சாப்பிட்டதுக்கு. மீனுக்கும் அந்த ரசத்துக்கும் பக்காவா அல்டிமேட்டா இருக்கு. ஆமா, ஃபிஷ் ஃப்ரை. நல்லாதுடா. அருணா மீனை கொஞ்சம் இதை வச்சு சாப்பிட்டு சூப்பரா இருக்கும். அப்படின்னு சாப்பிடுறேன். இது என்னடா? இங்கே வைக்கிறேன் பாக்கலாம். வரா. நல்லாதுடா. மாப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இருமல்டா. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆமா, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. என்ன தப்பு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய். இப்போ வந்து நாங்க வெட்டி முடிக்க போறோம் சாப்பாடை.